பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதை தவிர்த்து விடுங்கள். ஆதார வசனம் ரூத் 1:1-2 வசனங்கள். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் பெத்லெகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரர்களோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக், அவன் மனைவியின் பெயர் நகோமி. அவனுடைய 2 குமாரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேசத்தில் பஞ்சம் என்றால் எல்லாருக்கும் தானே பஞ்சம், எல்லாரும் தானே பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் எலிமெலேக்கும் நகோமியும் தவறான தீர்மானம் எடுத்தார்கள். எப்படி தவறான தீர்மானம்? அப்பத்தின் வீடாகிய எருசலேமை விட்டு புறப்பட்டது. கர்த்தரால் சபிக்கப்பட்ட தேசம் மோவாப் தேசம். 10 தலைமுறைக்கு சாபம் நீங்காது என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட தேசமாகிய மோவாவிற்கு போக தீர்மானித்தது. யூதர்களால் அருவருக்கப்பட்ட தேசம் மோவாப், விக்கிரகங்களால் நிறைந்த தேசம் மோவாப். இவர்கள் எடுத்த இந்த வேண்டாத தீர்மானத்தினால் இவர்கள் குடும்பத்தில் 3 ஆண்களையும் இழந்து நிற்கதியாயிற்று. ஆம், எலிமெலேக்கு அவனுடைய 2 குமார்களும் உயிரிழந்தனர் மோவாவில். இவர்களது பங்காளி போவாசும் அங்கேதானே யூதாவிலே இருக்கிறான். அவன் புறப்படவில்லையே, வேறு யாரும் புறப்படவில்லையே. மக்களே, இன்றைக்கு நாம் இருக்கும் நிலை முன்னொரு நாள் நாம் எடுத்த தீர்மானத்தின் விளைவுதான். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எடுக்கும் தீர்மானம் கர்த்தருக்கு பிரியமானதா, அவரது சித்தத்தில் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும். தூர பார்வை இருக்க வேண்டும். இதனுடைய கான்சிக்வன்ஸ் என்னவாகும் என்பதை யோசிக்க வேண்டும். அவரிடம் கேளுங்கள், அவர் ஆலோசனை தருவார், நிச்சயமாய் தருவார். அவரது பெயரில் ஒன்று ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 9:6. நமக்கு ஆலோசனை கொடுத்து வழி நடத்தவே உதவவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளே வாசம் செய்கிறார். சங்கீதம் 32 சொல்கிறது, நாம் நடக்க வேண்டிய வழியை போதிப்பார். நம்மேல் அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை தருவார். கேட்டீர்களா? ஒன்று கூட விடமாட்டார். நாம் கேட்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும். எளிமையான காரியம்தான். இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம், வாக்குகளை ஏதோ ஒரு வாய்ப்பாடு போல வாசித்து விட்டு போய்விடுகிறோம். வேதத்துள்ள வாக்கை எடுத்து இந்த வாக்கின்படி எனக்கு செய்யுங்கள் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கும்போது அதை நிறைவேற்ற செய்து தர அவர் கடமைப்பட்டுள்ளார். ஆம், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம்படினேன், அதை செய்து முடிப்பேன் என்றாரே. ஏசாயா 46:11. சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு எனக்கெல்லாம் செய்வாரா என்று சந்தேகம் இருக்கக்கூடாது. நீங்கள் அவரது பிள்ளை, அவர் உங்கள் தகப்பன் என்ற உறவை மாத்திரம் தூக்கி பிடித்து நீங்கள் கேட்க வேண்டும். அடைந்தே தீர்வேன் என்று கேளுங்கள். ஆம், நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகள், நிச்சயமாக பெற்றுக்கொள்வீர்கள். 1 யோவான் 5:14-15 வசனங்கள் உங்களுக்கு உதவும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அடுத்து, கர்த்தர் உங்களை ஒரு திருச்சபையில், ஒரு குடும்பத்தில், ஒரு கேர்சில் குழுவில், ஒரு ஸ்தாபனத்தில் வைத்திருக்கிறார் என்றால் எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. பிரச்சனை என்றவுடன் சபையை மாற்றுவது, கணவன் மனைவி பிரிவது, இடத்தை மாற்றுவது, வீட்டை மாற்றுவது என்பது பொருளற்றதாகும். இது நம்முடைய இம்மெச்சூரிட்டியை காண்பிக்கும். கோர்ட்டில் இவ்வளவு டைவர்ஸ் கேஸ் ஏன்? பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பொறுமை இல்லை. பிரிந்து விடலாம், வேறொராள் தேடிக்கொள்ளலாம் என்பது வேதனைக்குரியது. நம் நிழல் நம்மோடு தான் வரும். எந்த இடத்தில் பிரச்சனை இல்லை, யாரிடம் பிரச்சனை இல்லை. வேசித்தனம் முகாந்திரமே அல்லாமல் வேறு எந்த காரணத்தினாலும் கணவன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது என்று வேதம் வரையறுத்து கூறுகிறது. இயேசு போன இடத்திலெல்லாம் பரிசேயர் வேதபாரகர்கள் குற்றம் கண்டுபிடித்தார்கள். ஐயோ, இவன் பிசாசு பிடித்தவன் என்றார்கள். அவர் அந்த ஊருக்கு பின் வரவில்லையா? பதில் சொல்லிவிட்டு அடுத்த வேலையை பார்த்தார். பிரச்சனை என்று ஒன்று வந்ததும் தேவனிடம்தான் போய் சொல்ல வேண்டும். பதிலுக்கு காத்திருக்க வேண்டும். அவர்தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு. நாம் தீர்வு அல்ல, நம்ம சுயம் ஒரு தீர்வு அல்ல. பிரச்சனை இல்லாத இடமே பூமியில் கிடையாது. அவர்தான் நமக்கு வாழ்வு. அவர் சொல்லும் பாதை, காட்டும் பாதை தான் சரியானது. ஆகவே தான் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார் இயேசு. கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்யிற்கு அலையக்கூடாது. வேதத்திற்கு முரண்பாடான தீர்வம் எடுத்து செயல்படுத்துவது என்பது தேவனை தூஷிப்பதாகும், அவரை அசட்டை பண்ணுவதாகும். யோபு சகலத்தை இழந்து தெருவுக்கு வந்து விட்டான். இவை எல்லாவற்றும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவுமே இல்லை. அப்படி யாருக்காவது கஷ்டம் வந்ததுண்டா? யோபு 1:22. யோபுவின் மனைவி ஒரு ஆலோசனை கொடுத்தாள். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். ஆஹா, நல்ல ஆலோசனை என்றானா?
பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு 2:10. ஒருவர் நம்மை தவறாக பேசிவிட்டார்கள் என்றாலோ, விரோதமாக நடந்து விட்டார்கள் என்றாலோ, கர்த்தரிடம்தான் போக வேண்டும். அவர்களிடம் தற்காலிகமாக ஒதுங்கிக் கொள்ளவை அல்லாமல் அவருடன் ஜென்மத்திற்கு பேச மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தால் கடைசியில் நாம் மட்டும்தான் மிஞ்சுவோம். யோசேப்பு யோசேப்பு என்ன தவறு செய்தான்? தகப்பன் பேச்சை கேட்டு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து சகோதரர்களை பார்க்க வந்தான். இவனுக்கு பொறாமையினாலே குழியில் போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவன் வேறு வழி இல்லை. அவன் அதையே தன்னை ஏற்றுக்கொண்டான். இந்த பிரச்சனை அவனுக்கு வந்த பிரச்சனைகளை படித்து பாருங்கள். கடைசியில் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன்தான் இவர்களுக்கெல்லாம் தானியம் கொடுத்து காப்பாற்றுகிறான். நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள் தான் சொன்னான். நீங்கள் செஞ்சீங்கன்னு கூட சொல்லலை. நினைத்தீர்கள், தேவன் இதை நன்மையாக மாற்றி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். கேட்டீர்களா? தாவீது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7:7-12 வரை உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன். தாவீது அரியணையில் ராஜாவாக இருக்கிறான். தன்னுடைய மகன் அப்சலோம் ஆட்களை சேர்த்து கொண்டு அவன் ராஜாவாக பிரகடனப்படுத்தி விட்டான். தாவீது பயந்து விட்டான். இவன் நம்மளை கொன்று விடுவான் என்று மக்களோடு சேர்ந்து அவன் வெறுங்கால் அழுது கொண்டே போய்கொண்டு இருக்கிறான். அப்பொழுது சிமேயி என்பவன் பென்யமீன் கோத்திரத்தான், சவுலினுடைய சகாக்கள். இவன் தூஷிக்கிறான் தாவீதை பார்த்து, இரத்த பிரியனே, பேலியானி மனுஷனே, தொலைந்து போ. சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டார் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போது இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். தூஷித்தான், மண்ணை வாரி தூற்றினான். ராஜாவல்லவா? கூட இருந்தவர்கள் சொன்னார்கள், இவனை உங்களை தூஷிக்கிறானே, இவன் தலையை நாங்கள் வாங்கி போடுகிறோம், இந்த செத்த நாயை கொன்று போடுகிறோம் என்று சொன்னார்கள். அதுக்கு என்ன பதில் சொன்னான்னு பாருங்கள். ராஜா இப்படி ராஜாவை பார்த்து யாராவது தூஷித்தால் சும்மா விடுவாரா? யாரெங்கே அப்படி கைதட்டினா போதும், தீர்ந்தது, அவன் ஜோலி தீர்ந்தது. ஆனால் அவன் சொல்லுகிறான், தாவீது அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? பின்னும் தாவீது அபிஷாயும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்பப்பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை, இதுதான் முக்கியமான வசனம், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். கேட்டீர்களா? நாம் பொறுத்து கொள்ளும் பொழுது நன்மை செய்து பாடு அணிவிப்பது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறான், ஒரு ராஜாவாக இருக்கிறவன், அது எப்பேற்பட்ட ராஜா, நான் இவன் தூஷிக்கிறத பார்த்து நான் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நடக்கிறத பார்த்து கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் ஒருவேளை என்று சொல்கிறாள். பாருங்கள், இது புத்திசாலித்தனமான தீர்மானம். நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற யோசனை இல்லாமல் செய்யவே கூடாது. செயல்பட்டால் பின்னாளில் நாம் வருந்த வேண்டி வரும். ஒரே தீர்வு, கர்த்தரின் பாதம், ஜெபம். பிரச்சனை மூல காரணம் கண்டுபிடித்து வெளியேற்றிவிட வேண்டும். எலி வீட்டு நிறையாக இருக்கிறது என்பதற்காக நாம் வீட்டை கொளுத்து விடுவோமா? அதை பிடித்து வெளியேறிய வரை பொறுமையாக இருப்போம் அல்லவா? விசுவாசி பதறான். நீதிமொழிகள் 14:2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். அம்பை நொந்து கொள்ளாதீர்கள். ப்ராப்ளம் கொண்டு வந்த பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள். இதற்கு தேவனுக்கு கீழ்ப்படுதல் அவசியம். நிதானமாய் சிந்தித்து முடிவெடுத்து பொறுமையோடு செயல்படுங்கள். உயர் அடைக்கலத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் இருப்பீர்கள். என்றென்றும் அவர் செட்டைக்குள், கர்த்தரின் செட்டைக்குள் இருப்பீர்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு நாளும் செய்து விடாதீர்கள், பேசி விடாதீர்கள். துரும்பும் பல்குத்த உதவும், வையுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, பிரச்சனையின் மூல காரணத்தை உணர்த்துங்கப்பா. இதை கலந்துவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு உங்களோடு இணைந்து நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு காரணத்தை கண்டுபிடித்து வெளியேற்றிவிட்டு கர்த்தரோடு நடப்பேன். என் கால் சறுக்குகிறது என்பதே அவரது கிருபை என்னை தாங்கி பிடிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா.